ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வறுத்தரைச்ச மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம் நல்லா போட்டு ஆரம்பித்த உடனே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து நல்ல மிளகு நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த டைமில் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கின அப்புறம் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் வறுபட்ட உடனே ஒரு தக்காளி அதில் சேர்த்துக்கிறேன். துண்டு துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கி வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாகி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த டைமில் ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். 1.5 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். மசாலா நல்லா வதங்கி வந்தால் தான் அந்த குழம்பு வாசனையும் அந்த கலரும் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கி வரட்டும். இது நல்லா வறுபட்ட பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து அந்த மசாலா தேங்காயும் அது சேர்கிற வரைக்கும் வறுத்தா போதும். வறுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. மசாலா நல்லா ஆறின உடனே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்செடுக்கணும். இது ஒரு சைடில் ஒரு கை நெல்லிக்காய் அளவுக்கு உள்ள புளியை தண்ணியில் ஊற போட்டு வச்சுக்கிறேன். இப்போ அரைச்சி எடுத்துட்டேன். இதை பேனில் மாற்றிட்டு இப்போது புளியை கரைச்சி அந்த மிக்ஸி ஜார்லேயே ஊற்றி அந்த மசாலெல்லாம் கழுவி எடுத்துக்கிறேன். அதையும் அதில் மிக்ஸ் பண்ணிடுறேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குழம்பு நல்லா கொதி வர வரைக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது 2 பச்சை மிளகு துண்டு துண்டாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். அதே போல் ஒரு முருங்கைக்காவை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை வாசனைக்கு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தீயை வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு குழம்பு கொதிக்கட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ கொதி சைடில் வர ஆரம்பிச்சிட்டு இந்த டைமில் நான் மீனை கழுகி அதில் சேர்த்துக்கிறேன். நான் இங்கே மணல் மீன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மீனை தான் நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா க்ளீன் பண்ணி துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சு அதில் சேர்த்துட்றேன். இந்த மீனுக்கு நல்ல மசால் கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இது நல்லா கொதிக்கட்டும். இப்படி மேலே எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வர மாதிரி வரணும். இந்த டைமில் நான் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், பச்சை தேங்காய் எண்ணெய் அப்படி சேர்த்துக்கிறேன். அது வாசமும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி சேர்க்கும்போது. இப்போ மீன் வெந்துருச்சு. இதை ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரு மூடி எடுத்து நல்லா மூடி வச்சுக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மூடி வச்சுட்டு. அதுக்கப்புறம் அந்த மசால் மீனோட நல்லா சேர்ந்து வந்துடும். மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் கழிஞ்சோன்னே ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 to 5 மினிட்ஸ் வச்சுருக்கலாம். ஓப்பன் பண்ணி எடுத்து டேஸ்டியான வறுத்தரைச்சி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பவுலில் மாற்றிக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.